English by conducting valid and fair examination and English camps. Once again, I would like to emphasize that objective of the TAI institution: inspire all the students to learn English by conducting valid and fair examination and English camps. இதுதான் இதனுடைய நோக்கம். சுருக்கமாக சொல்ல போனால் வாட் இஸ் ஒப்ஜெக்டிவ்னு கேட்டால் அதுதான் ஆன்சராக இருக்கும். அதாவது மதிப்பீடுகள் மூலம், அதாவது நியாயமான சரியான மதிப்பீடுகள் மூலம் மாணவர்களை உலகளாவிய சவால்களை சந்திக்க தேவையான ஆங்கில மொழி திறன்களை பெற்றுக்கொள்ள ஊக்குவிப்புகளை வழங்குதல், அவ்வாறு பொருள்படும். நாங்கள் ஊக்குவிப்பு கொடுப்போம். ஆங்கில திறன்கள் என்று சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கிற பிள்ளைகள், மாணவர்கள், ஆசிரியர், பெற்றோர்கள் அனைவருக்கும் தெரிந்து விடும். இந்த ஆங்கில திறன்கள் என்று சொல்லும் போது ஸ்பீக்கிங், ரைட்டிங், லிசனிங் என்று வரும். 4 விடயங்களை நாங்கள் சொல்லலாம்: ரைட்டிங் அண்ட் ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். இந்த 4 விடயங்களும் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஊக்கமளிக்கிறதான் இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நோக்கமாக இருக்குது. அதென்ன ஊக்கமளிக்கிற என்று கேட்டீங்கன்னு சொன்னா நல்ல கேள்வி. ஊக்கமளிக்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷன் 2 வகையில மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தை அளிக்கிறாங்க. முதலாவது வழிகள் என்றால் மதிப்பீடுகள் மூலம் ஊக்கத்தை கொடுப்பாங்க. அந்த மதிப்பீடுகளில் வரும்போது மதிப்பீடுகளாக மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் வொக்கபுலரி டெஸ்ட், அது ஒரு பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், ஆங்கில மொழி விருத்தி பரீட்சை. 3வது விடயம் இங்கிலீஷ் டே டேலண்ட் ஷோ. இவ்வாறு 3 மதிப்பீடுகள் மூலம் என்ன செய்வாங்கன்னா மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பாங்க. என்னுடைய தெளிவான விளக்கங்களை